Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம GRB குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரியே ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ், MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி பண்றதுங்கற வீடியோவோட லிங்க்கும் அனில் முறுக்கு மாவு, கிருஷ்ணா முறுக்கு மாவு யூஸ் பண்ணி வீட்ல மாவு எதுவும் அரைக்காமலே இன்ஸ்டன்ட்டா உடனே முறுக்கு, ஓலை பக்கோடாலாம் எப்படி செய்யறதுங்கற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதோட அளவு வந்துட்டு ஒரு பாக்கெட் 160 கிராம். இதோட பிரைஸ் வந்துட்டு ரெண்டு பேக்கும் சேர்த்து 130 ரூபாய். இதுல இருந்து இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் மட்டும் செய்ய போறேன். முதல்ல இந்த பேக்கை கட் பண்ணி மாவு பிசையறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பவுல்ல இந்த மாவை கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்கலாங்க. மாவு பிசையும் போது நம்ம தண்ணியை மொத்தமா ஊத்திடக்கூடாதுங்க. எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பாக்கெட் மாவு பிசைறதுக்கு நமக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கூட தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால பார்த்து கம்மியா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவு பிசையும் போது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அடிச்சு பிசையணும்லாம் தேவையில்லைங்க. சும்மா நம்ம விரலை மட்டும் யூஸ் பண்ணியே இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு இந்த பாத்திரத்திலையும் நம்ம கையிலையும் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து இதை நல்லா மாவுல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மாவு வந்துட்டு உருட்டும் போது நமக்கு எந்த வெடிப்புமே இல்லாம நல்லா வலுவலுன்னு உருட்டுறதுக்கு வருங்க. நெய் அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்காவது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு அப்பதான் ட்ரை ஆகாம இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். மாவு ஊறிட்டு இருக்கிற இந்த 15 நிமிஷத்துக்குள்ள நாம ஜீராவை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஜீரா ரெடி பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 500 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. சுகர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துக்கணும். அதனால நீங்க சுகர் மெஷர் பண்ற அதே கப்லயே நீங்க தண்ணியும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இதுல வாசனைக்காக கொஞ்சமா நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க ரோஸ் எசன்ஸ் இல்லனா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இதுல கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பேக்ல வந்துட்டு ஒரு பாக்கெட் மாவுக்கு 600 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்துட்டு 500 கிராம் அளவுக்கு தாங்க சுகர் எடுத்திருக்கேன். நீங்க இந்த அளவுக்கு சுகரும் தண்ணியும் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்துட்டு குலோப் ஜாமுன் ஊறி வரும்போது உங்களுக்கு ஜீரா வந்துட்டு ரொம்ப அதிகமா எக்ஸஸ் ஆலாம் நிக்காதுங்க, கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஜீராவோட அளவு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 100ல இருந்து 150 கிராம் அளவுக்கு சுகரும் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நீங்க ஜீரா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஜீரா வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிச்சு அப்படியே பாகு மாதிரி நம்ம காய்ச்சணும்னு தேவையில்லைங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே இதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில பிசு பிசுப்பா இருக்கும். அந்த அளவுக்கு வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாகு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே லோ ஃப்ளேம்ல மாத்தி வச்சுக்கோங்க. அது குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 7 நிமிஷமாவது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அதை நீங்க கையில தொட்டு பாருங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல நான் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கிறதுனால இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த ஏலக்காய் பவுடர் வந்துட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும் போது சில நேரம் திப்பி திப்பியா வாயில கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதை நீங்க ஃபில்டர் பண்ணாம கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை உருண்டையா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு வாட்டி லைட்டா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு குலோப் ஜாமுனோட சைஸ் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. மாவு உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கையில நல்லா ஒட்டாமலும் வரும். உருண்டை எதுவுமே வெடிப்பு இல்லாம நல்லா வலுவலுன்னு உருட்டுறதுக்கு வருங்க. மாவு உருண்டையா உருட்டும் போது இந்த மாதிரி ஒரு வாட்டி அழுத்தி கொஞ்சம் நீளமா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க நல்லா ரவுண்டா அப்படியே சாஃப்டா உருட்டிக்கோங்க. அந்த நீளமா உருட்டும் போது மட்டும் கொஞ்சம் அழுத்தி உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டா உருட்டும் போது கையை நல்லா சாஃப்டா வச்சுட்டு அப்படியே உருட்டுங்க. நல்லா நம்ம வெடிப்பு எதுவுமே இல்லாம உருட்டிக்கிட்டாதான் நமக்கு ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா வரும். இல்லைன்னா ஆயில்ல அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி எடுத்தாச்சுங்க. எனக்கு ஒரு பாக்கெட் மாவுக்கு இந்த சைஸ் உருண்டைக்கு மொத்தம் ஒரு 24 குலோப் ஜாமுன் வரைக்கும் வந்துச்சுங்க. நீங்க இதை விட சின்னதா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 குலோப் ஜாமுன் எக்ஸ்ட்ராவா வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இதை விட பெருசாலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறமா ஜீரால போடும்போது அது இன்னும் நல்லா பெருசா வந்துருங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. எண்ணெய் மிதமா தான் சூடு பண்ணி இருக்கணும். இதுல ரொம்ப அதிகமா போடாம ஒரு 5 அல்லது 6 மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி இதை லைட்டா இந்த கரண்டி வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஆகும். நீங்க ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சுட்டீங்கன்னா மேல மட்டும் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகி பிரவுன் கலர் ஆயிடுங்க. உள்ள மாவு வேகாமலே இருக்கும். மெதுவா கரண்டிய வச்சுட்டு அது எதுவும் உடைஞ்சு போகாத அளவுக்கு லைட்டா அப்படியே எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நாம எடுத்துடலாம். எண்ணெயில இருந்து எடுத்த உடனே ஜீரால போட தேவையில்லைங்க. ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமாவது இதை போடுங்க. அதே மாதிரி ஜீராவும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. காய்ச்சி வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஜீராவை போட்டா போதுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சது எல்லாத்தையும் இப்ப இந்த ஜீரால நான் போட்டுறேங்க. இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்போ எல்லா குலோப் ஜாமுனையுமே ஃப்ரை பண்ணி நான் அந்த ஜீரால போட்டேங்க. இது ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்க, இது பார்க்கும் போதே தெரியுது நல்லா இது ஜீரால ஊறி இதோட சைஸும் நல்லா பெருசா ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இதே மாதிரியே நீங்களும் குலோப் ஜாமுன் ரெசிபி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.